அன்பார்ந்த ஞானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வலிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை சொல்ல போகிறேன். அந்த வகையில் சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாகும். சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை, சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் வெற்றியான ஒரு திருமண வாழ்க்கை, சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் தோல்வியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நம்ம தலையெழுத்தை பற்றி என்ன சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளணும். தலையெழுத்தை பற்றி இதான் தலையெழுத்தா அப்படின்னா என்ன சொன்னான்னா, அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை நாம் அனுபவிப்பதற்குண்டான வழிபாடு முறைகளையும் சுலோகங்களையும் நாம் சொல்லி 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 என்ன சொல்லலாம்னா நம்மை ஒரு வெற்றியாளராக ஆக்கி கொள்ளணும். இல்லைன்னா நீங்கள் போராட்டத்தில் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் என்ன சொல்றாருன்னா மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கன்னியில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். இந்த 6 இடத்தில் யார் ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கிறாரோ, ஆனால் இந்த சுக்கிரன் என்ன சொன்னால் ராகு கேதுகள் பிடியில் மாட்டக்கூடாது. ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா மாந்தியோடு மாட்டக்கூடாது. ராகு கேதுகளோடு மாட்டியாச்சுன்னா நான் சொல்கிற பலன் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம், இந்த 6 இடங்களில் யார் ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கிறதோ அவர்கள் இல்லற வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள். இது ராகு கேடுகளுடைய பிடிக்கு போகக்கூடாது. இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சுகமான வாழ்க்கையாக இருப்பீர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதில் என்ன பிரச்சனை என்ன சொல்லலாம்னா, இந்த மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் திருப்தியான சிற்றின்ப வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். தப்பு பண்ணணுங்கிற மனோநிலை வராது, உறுதியாக வராது. தப்பு பண்ணணுங்கிற மனோநிலை வராது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிலை ஒன்றுதான். இதில் யாரும் என்ன சொல்கிறான்னா நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, சுக்கிரன் இருக்கின்ற இடம் திருப்தியாக, ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம், ஒரு பொண்ணையே பார்க்க போகிறோம், ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம். இவர் திருப்தியான ஜாதகமா திருப்தி இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எடுத்தவொடனே என்ன சொல்கிறான்னா இல்லற வாழ்க்கை இவன்ட்ட கொடுத்தா இப்படி சரியாக வருமா இல்லைன்னா சரி வராதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை கொடுக்கலாம், ஆணை ஒப்படைக்கலாம், வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதே மாதிரி இருவருக்கும் இருந்து விட்டால், ஆணுக்கும் மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் இருந்து விட்டால் ரெண்டுமே சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்த மாதிரி, சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்த மாதிரி. இந்த மாதிரி இல்லாமல் ஆணுக்கு நல்லா இருக்கு, பெண்ணுக்கு எங்கே இருக்குது?
மிதுனம் கன்னி, மிதுனம் கன்னி, மிதுனம் கடகம் சிம்மம், மிதுனம் கடகம் சிம்மம், தனுசு மகரம் கும்பம். இந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால், ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால், அவர்கள் மேல் கல்யாணம் பண்ணிய நீங்கள் உங்களுக்கு சரியாக இருந்து அவர்களுக்கு சரியாக இல்லை என்று சரியாக இல்லாத இடம் மிதுனம் கடகம் சிம்மம், தனுசு மகரம் கும்பம். இந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் இவர்கள் பாதுகாப்பாக வந்தன சொன்னால் காலில் வந்து செயின் கட்டி போடணும், காலில் செயின் கட்டி போடணும். இல்லைன்னா இவர்கள் கண்டிப்பாக வந்தன சொன்னால் மாறிவிடுவார்கள். இந்த இடம் சுக்கிரனுக்கு ஆபத்தான இடம். ஆபத்தான இடம் என்னும் என்று சொன்னால் கற்பு நெறி தவறக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம், பரீட்சித்து பார்க்கலாம். இதுதான், இதை யாரும் சொல்கிறதுக்கு வந்து தைரியம் இல்லை. எனக்கு தைரியம், ஆண்டவ புண்ணியத்தில் வந்து தைரியம் இருக்குது, சொல்லிட்டேன். எல்லாரும் மனதுக்குள்ளே வந்து நமக்கு எப்படி இருக்குது, நம்ம சரியாக இருக்கோமா, நமக்கு சரியாக இல்லையே, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய மனசாட்சி தான். உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடவுள். உங்கள் மனசாட்சி தானே, உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் யாருங்கிறத சொல்லிடும். அப்போ நல்லா இருக்கிறவங்க தவறு பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஜாதகத்தில் வந்து மிதுனம் கடகம் சிம்மத்திலும் தனுசு மகரம் கும்பத்திலும் சுக்கிரன் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அப்படி இருந்தால் அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு பார்வையோடைய தன்மையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஜாதகம், கணவன் ஜாதகமோ மனைவி ஜாதகமோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அவரை கவனமாக வச்சுக்கணும். இல்லைன்னா வேலி தாண்டிய வெள்ளாடு அப்படின்றோம். இது உண்மை. பெண்களுக்கு ஒரு 25% என்ன சொன்னால் அவர்களுடைய சுவாபத்திற்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் தவறு பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. இருந்தாலும் அவர்களும் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இது எதிர்கால சந்ததிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல பாடம். சுக்கிரன் எங்கே இருந்தால் ஒழுக்கத்துக்குண்டானவனாக இருப்பான், சுக்கிரன் எங்கே இருந்தால் ஒழுக்கம் இல்லாதவனாக இருப்பான். இதுதான் இந்த கான்செப்ட். இது பார்த்தவொடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, இந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, உங்களுக்கு திருப்தியான லைஃப் இருக்கா, ஓகே. இந்தந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, திருப்தி இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக புலம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது என்னுடைய 26 வருட அனுபவத்தில் நான் தேடி கண்டுபிடிச்ச உண்மை. இதே மாதிரி என்ன 9 கிரகத்திற்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறது சொல்லுவேன். இன்றைக்கி சுக்கிரனுக்கு சொல்லிட்டேன். அப்போ சுக்கிரனுக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு என்ன இங்கேயா தீர்வு அப்படின்னா, இப்போ சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து மீனம் மேசம் ரிஷபத்திலும் கன்னி துலாம் விருச்சிகத்திலும் இருக்கின்ற நபர்களை பார்த்து நீங்கள் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து மாப்பிள்ளையை இணைங்க. நிறைகொள்ளுகள் இருந்தால் வந்து பேலன்ஸ் ஆகி போயிடும். ஒருத்தருக்கு நிறைய இருக்கிறது, ஒருத்தருக்கு குறை இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருக்குது சமமாயிடும். என்கிட்டையும் இல்லை உங்கள்கிட்டையும் இல்லைங்கிறவங்க தான் போராட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. புருஷனுக்கு மகரத்தில் சுக்கிரன், புருஷனுக்கு மகரத்தில் சுக்கிரன், பொண்டாட்டிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சிம்மத்தில் சுக்கிரன். 2 பேருமே கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சனாக இருக்க மாட்டாங்க. கணவனை பற்றி ஒரு வார்த்தை பேசினா அந்த சப்ஜெக்டை விடுங்க சார், வேணாம் சார் அப்படிமா. காரணம் என்ன என்று சொன்னால் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கிற சுக்கிரன் அந்த ஐயாவுக்கு இருக்கிற சுக்கிரன் ஒத்து போக மாட்டேங்கி அந்த பேச்சை பேசாதீங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு என்ன சொன்னால் விரக்தி. இந்த மாதிரி இருக்கின்ற நபர்களுக்கு, இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு லயனம் வராது. லயனத்தோடு கொண்டு போக முடியாது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுதான், உண்மைதான். இதில் மாற்றலாம் முடியாது. அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, இனிமேல் இணைக்கப்பட வேண்டியவர்கள் சுக்கிரன் இந்தந்த இடத்துல வந்து நல்ல இடம் என்று சொல்லக்கூடியது மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் இருந்தால் அந்த ஆண்களையும் பெண்களிடமும் இந்த எதிர்பாலினத்தை தாராளமாக இணைக்கலாம், அணைச்சி கொண்டு போயிடுவாங்க. 2 பேருக்கும் என்ன சொல்கிறான்னா, மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் வந்து இருந்தால் டபுள் ஓகே. இதில் மாறி இருந்து விட்டால் மிதுனம், கடகம், சிம்மத்திலும், தனுசு, மகரம், கும்பத்திலும் வந்து 2 பேருக்குமே சுக்கிரன் இருந்து விட்டால் தயவு செய்து ஜோதிடர்களை இணைத்து விடாதீர்கள். அது பாலைவன வாழ்க்கையாக மாறிவிடும், பாலைவனம் ஆயிடும். அப்போ பாலைவனத்தில் போய் கெட்டி கொடுத்த பிறகு வந்து என்ன பண்ணுறது, கெட்டி கொடுத்த பிறகு வந்து என்ன கெட்டி கொடுத்து கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக டேரிங்னஸ் வந்து உண்டு. அந்த டேரிங்னஸ் வந்து நம்ம எதுக்கு உருவாக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது வந்து என்ன சரி வராது. அப்படியெல்லாம் வந்து என்ன இப்படியெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிக்க, நம்ம இப்படி முடித்தா நல்லாயிருக்கும். ஒரு 50 கல்யாண நாள் வரைக்கும் கொண்டாடிடுவாங்க. இதில் என்னென்ன வந்து ராகுகேதுகள் சம்மந்தப்படக்கூடாது, சனி சம்மந்தப்படக்கூடாது, மாந்தி சம்மந்தப்படக்கூடாது. இவர்கள் தானே பிரச்சனைக்குரிய காரியகர்த்தா. அப்போங்கும்போது என்ன சொல்கிறான்னா, இதுதான் சுக்கிரன் ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்தில் இருக்கின்றதும் கெட்ட இடத்தில் இருக்கின்றதுக்குண்டான ஒரு உண்மை சொரூபம். இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு போடப்பட்டது. உங்களுக்கு நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்ததுன்னா இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால், திருமண பந்தத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு இணைங்க, கெட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு இணைங்க. 2 கெட்ட இடத்தையும் இணைக்காதீங்க. 2 கெட்ட இடத்தை இணைச்சா தான் பிரச்சனை. ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லை, எப்படி அணைச்சி கொண்டு போயிடுவாங்க. என்ன இதில் இருக்கிற பிரச்சனை, காவல் இருக்கணும். அங்கே தான் பெரிய பிரச்சனை. மைனஸான இடத்துல இருக்கும்போது என்ன சொன்னேன்னா, அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா, சுக்கிரன் வந்து என்ன சொன்ன சும்மா இருக்க விட மாட்டார். இதை வந்து நம்ம ஒரு இத்தனை வருஷமாக நம்ம ஜாதகம் பார்த்து வந்து தெளிவாக கண்டுபிடிச்ச பிறகு தான் என்ன சொல்கிறான்னா, நம்ம பேசணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம், பேசிட்டோம். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான இடம்ல பிறப்பில் வந்து இந்த இடத்துல அமைஞ்சு போச்சு. இதற்கு என்ன தேர்வு என்று சொன்னால் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, நம்மளுடைய ஆண்களாக இருந்தால் வலதுகை மோதிர விரலில், பெண்களாக இருந்தால் இடதுகை மோதிர விரலில் 6 கிராமுக்கு அப்பாற்பட்டு 6, 6.25, 6, 300, 6 வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பியூர் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் நீங்கள் வந்து கையில் போட்டுக்கொள்வது நல்லது. 2வது, இடுப்பில் அரைஞான் கொடி வெள்ளியால் செய்யப்பட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக போகும். நீங்கள் வருடம் ஒரு முறை இந்த தோஷத்தை போக்குவதற்கு வருடம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் வியாழன் இரவு தங்கி வெள்ளிக்கிழமை காவிரியில் குளித்து ரங்கநாதர் தரிசனம் 6 மாதத்துக்கு ஒருக்கள் நீங்கள் போய் வர 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 இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அற்புதமான பிரச்சனை இல்லை, அசிங்கமான பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும். இதுதான் ஜோதிடத்தில் வந்து சுக்கிரன் 6 இடங்களில் மீனம், மேசம், ரிஷபம், கன்னி, மீனம், கன்னி, துலாம், விருச்சிகத்தில் இருந்தால் சேமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேமம். மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பத்தில் இருந்தால் பிரச்சனை, விரக்தி, போராட்டம், காசு போராட்டம், பொருளாதார போராட்டம்,
இல்லற வாழ்க்கை போராட்டம் இத்தனையும் கொடுக்கும் இருக்கும். இதை பாருங்கள், பரிசித்து பாருங்கள். இதற்கு தீர்வு என்ன சொன்னான்னா 6 கிராம் 6.25 கிராமில் என்ன சொன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரத்தை எப்பயும் கலட்டாமல் போடுங்கள். வலதுகை மோதிரம் ஆண்கள் வலதுகை மோதிரவர்கள், பெண்கள் இடதுகை மோதிரவர்களில் போடணும். இடுப்பில் அரை ஞான் கொடி போடணும். பெண்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா என்னது இருந்தால் சுக்கிரன் இருந்தால் கழுத்தில் கண்டிப்பாக வெள்ளியால் செய்யப்பட்ட செயின், வெள்ளியால் செய்யப்பட்ட செயின். யாருமே வெள்ளியால் போடுறதே கிடையாது. ஏன்னா வெள்ளி மவுசு குறைன்னு நினைக்கிங்க. வெள்ளி மவுசு குறைஞ்சது கிடையாது. அதை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுடைய இந்த தோஷம் நீக்குவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.